இதை சிறியதென்று நினைத்து நிராகரித்து விடாதே. நிராகரிக்காமல் முழுமையாக கேட்டுக்கொள். சிறிய விஷயத்திற்குள் தான் மிகப்பெரிய நன்மையும் மாற்றமும் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள். இது நாள் வரை சற்று மறைந்திருந்த என்னுடைய அருள் பரிபூரணமாக இன்றைய தினம் உனக்கு கிடைத்தே விட்டது. பதற்றத்தை எல்லாம் இனி நீ மறந்து விடுவாய். பயத்தை எல்லாம் இனி நீ விட்டு விடுவாய். மனதில் இருந்த எல்லா குழப்பங்களும் இப்பொழுது நீங்கிவிடும். யாராவது உன்னை கவனிக்காத நிலை இதுவரை இருந்திருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை பரிபூரணமாக கவனிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றமும் திருப்பமும் நான் கொடுக்கக்கூடிய பரிசாக, உன் காத்திருப்பின் பரிசாக, பொறுமையின் பரிசாக உன் கரங்களை வந்து சேரப்போகின்றது. மீள முடியாத ஒரு நற்பயணத்தின் தொடக்கம் இன்று உனக்கு ஆரம்பித்திருக்கின்றது. நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி சற்று நேரத்தில் உன்னை வந்து அடையும். நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் சற்று நேரத்தில் உன்னை வந்து அடையும். உனக்கென்று பல நாட்கள் முன்பாகவே எழுதப்பட்டிருந்த ஒரு தீர்மானம் இன்று சாத்தியமாக இருக்கின்றது. முருகன் உனக்காக கொடுக்கின்ற அருள் நேரம் இது. ஒருவர் அனுப்பக்கூடிய அந்த முக்கியமான ஒரு விஷயம் உன்னை வந்து சேர்ந்தால் எவ்வளவு உன்னுடைய மனம் பூரிப்படையும் என்று எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயம் இப்பொழுது உனக்கு கிடைத்தால், முருகா நன்றி நன்றி என்று கோடி நன்றியை நீ மனமாற தெரிவிப்பாய். அந்த விஷயம் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. மனமாற சொன்னாயல்லவா முருகா முருகா என்று, ஓம் சரவணபவா என்று, கந்தா என்று அழைத்தாயல்லவா, உன் கஷ்டங்களை போக்கிவிட்டேன் நான். அடுத்த 2 மணி நேரத்திற்குள் உனக்கு ஒரு நற்செய்தி வந்து சேரும். அதை நீ முழுவதுமாக உணர்ந்து முகம் மலர்வாய். என்னுடைய அருளால் உன் நெஞ்சம் நிமிரும் நேரம் இது. சிறிய செய்தியையும் பெரும் அருளாக நீ எண்ணு. அதுதான் முருகனுடைய நெறி. உன்னுடைய மென்மையான மனதிற்கு கடுமையான விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரை நடந்ததால் நீ மிகவும் நொந்து போயிருக்கின்றாய். அந்த நொந்த மனதிற்கு மருந்திடும் வகையில் இப்பொழுது நான் உனக்கு மிக நல்ல செய்தியை கொடுத்து உன் மனதை வருடிவிடத்தான் இந்த முருகன் நினைத்தேன். அது இப்பொழுது நடக்கவும் செய்யும். உனது வாழ்க்கையில் எதிர்பார்க்காமல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து மிக பெரிய அளவில் மாற்றம் வந்து நம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து முன்னேற்றத்தை அடைந்துவிட மாட்டோமா என்று எப்பொழுதும் நினைக்கின்றாய். மாயாஜால வித்தையெல்லாம் இல்லை. இந்த முருகனுடைய அருளால் அது நிச்சயம் நடக்கும். என்னுடைய அழைப்பை நீ பெற்றிருக்கின்றாய். நான் கொடுக்கின்ற வாய்ப்பை நீ அனுதினமும் தவறவிடாமல் பெற்று நீ எண்ணிய மகிழ்ச்சியெல்லாம் உனக்கு கிடைக்கும் தருணமாக எல்லா நேரமும் மாறிவிடும். தள்ளி போனது என்று நினைத்து சில விஷயங்களை கவலையோடு பார்த்தாய். ஆனால் அதே விஷயம் உனக்கு இப்பொழுது இன்பத்தை கொடுக்க வந்து விட்டது. மீளா வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து தயங்கிய விஷயங்களில் எல்லாம் அருளை கொடுத்து எந்த தயக்கமும் இல்லாமல் பின்னடைவும் இல்லாமல் வெற்றியை தந்து மகிழ்விப்பேன். அமைதியான நெஞ்சமாக உன் நெஞ்சம் மாறும். சந்தோஷமான வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாறும். இந்த நேரம், இந்த பிரார்த்தனை உனக்கே உனக்கானது. நீ எது கேட்டாலும் அது வெற்றியின் கதவாக இப்பொழுது திறக்கும். பக்தி மனதோடு எதிர்பார்த்து நின்றாய். அந்த விருப்பம், அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறும் நாள் இது. நீ நினைத்ததை எல்லாம் இனி செயலாக்குவாய். உன் செயல்கள் எல்லாம் இனி வெற்றியை பெறும். உன் ஆசைக்கே உரித்தான பதில் உன்னை வந்து சேரும். முருகனின் பரிசாக நன்றி சொல்லும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் என் அருள் நுழைந்து விட்டது. நிராகரிக்கவில்லை நீ என்னை. நீ கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும்.